இந்த கூட்டம்ன்றது நாகப்பட்டினத்துல நடந்திருக்கு. நடிகர் விஜயின் தலைமையில் நடந்த மாபெரும் பொதுக்கூட்டம். இது ஏன் நடத்தப்பட்டதுன்னா, அப்பாவி தமிழ் மீனவர்களை, எந்த தப்புமே செய்யாத தமிழ் மீனவர்களை இலங்கை ராணுவம் சித்திரவதை செஞ்சு கொண்டிருக்காங்க. அதுக்கான மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் தான் இது. இந்த சூழல்ல தான் தமிழர்கள் அனைவருமே இந்த ராஜபக்சே அரசு மேல பயங்கரமான கோபத்தில் இருந்தாங்க. தமிழர்கள் கொந்தளிச்சிட்டு இருந்தாங்க. இந்த சூழல் தான் இந்த பொதுக்கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்துல கடைசியில என்ன பேசியிருக்காருன்றத பாருங்களேன். காவலன் படத்தை பெரிய வெற்றி படமாக்கி உங்க எல்லாருக்கும் நன்றி. அடுத்து வேலாயுதம். காவலன்ல கொஞ்சம் குத்துப்பாட்டு எல்லாம் இல்லைன்னு எல்லாரும் கொஞ்சம் வருத்தப்பட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் வேலாயுதத்துல 1க்கு 2 பாட்டாவே இருக்கு. அந்த வரிகளை இப்ப உங்களுக்காக நான் பாடி காட்டுறேன். அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே, என் வாழ்க்கை உனக்கல்லவா. தமிழ்நாட்டு நடிகர்கள்லாம் ஈழத் தமிழர்களுக்கு உதவித்தொகை வழங்கியிருக்காங்க. அதுல மன்சூர் அலிகான் பாத்தீங்கன்னா 25,000, ஆச்சி மனோரமா அவங்களும் 25,000, விஜய் மக்கள் இயக்கம் 500 ரூபா, இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் 500 ரூபாய், விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் 500 ரூபாய். இன்னும் ஈழத் தமிழர்களுக்கு பிச்சை போடுறாரா? நீங்க இதை நல்லா கவனிச்சு பாருங்க. இவர் இந்த 500 ரூபா போடாம இருந்தாலே எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. ஏன் சம்பந்தமே இல்லாம வெறும் 500 ரூபா போடணும்? ஏன்னா இதுவுமே ஈழத் தமிழர்களை கொச்சைப்படுத்துறதுக்காக தான். இலங்கை தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சேவை பன்னாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்துமாறு ஐநாவையை வலியுறுத்த கையெழுத்து இயக்கம் நடத்தி வருகிறது. இலங்கை தமிழர்களுக்காக நடிகர் விஜய் அரிசி வழங்கியது உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை செய்து வருவதாகவும் அவரது தந்தை கூறினார். எனினும் தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சேவிற்கு எதிராக ஒரு கையெழுத்து கூட போட நடிகர் விஜய் மறுத்திருப்பது உலக தமிழர்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. இந்த நடிகர்கள்லாம் ஈழத்துக்காக அவ்வப்போது குரல் கொடுக்கறாங்க, பல போராட்டங்கள் செஞ்சிருக்காங்க. ஆனா அதனால ஒரு பயன் கூட இருந்திருக்காது. அது காரணம் என்ன தெரியுமா? இந்த போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் அனைத்துமே கண் துடைப்பிற்காக தான். தமிழர்கள் எழுந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த நடிகர்கள், கூத்தாடிகள் சினிமாவில் நடிக்கிற மாதிரி ரியலா நடிச்சிட்டு இருக்காங்க. நடிகர்கள் சொல்றத பரவாயில்ல, இந்த நடிகர் சொன்னா பிடிக்கும், அந்த நடிகர்கள் சொன்னா பிடிக்கும், அவங்க சொல்றது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நிறைய மக்கள் இருக்கிறாங்க. ஸ்ரீமதியோட இதுல நடிகர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஏன் மௌனமா இருக்கிறாங்களா, இல்ல எல்லாருக்கும் தெரியுமா தெரியலையான்னு தெரியல. என் பொண்ணுக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும், விஜய் சாங்னா ரொம்ப பிடிக்கும், படம்னா பிடிக்கும். நானே ஏதாவது சொன்னா கூட அவ என்னை திட்டுடுவா, எனக்கு விஜய் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. விஜய் அவர்களின் தீவிர ரசிகையான பள்ளி மாணவியை கொண்டிருக்காங்க. அதற்கு இவர் ஒரு கண்டனம் தெரிவிக்கலனா கூட பரவாயில்ல. அந்த மாணவியின் தாயார் வீட்டுக்குனாச்சும் போய் ஆறுதல் சொல்லியிருக்கலாம்ல, அது கூட பண்ணியிருக்க மாட்டார். இவர் மட்டும் இல்ல, எந்த ஒரு சினிமா நடிகர்களுமே ஒரு சின்ன கண்டனம் கூட தெரிவிச்சிருக்க மாட்டாங்க. காரணம், இது பிண்டாரிகள் நடத்திய நரபலி. அவங்க எதுவுமே பேசக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாங்கன்னா அதை மீறி எந்த ஒரு நடிகர்களாலும் வாயை திறக்க முடியாது. இந்த பிண்டாரிகள் எதை பேச சொல்றாங்களோ அதுதான் இந்த நடிகர்களால பேச முடியும். இதற்கு முக்கியமான காரணம், பிரபலமான நடிகர்கள்ல இருந்து பிரபலமான அரசியல்வாதிகள் வரையும் எல்லாருமே பிற இனத்தவர்கள் தான்.